Hi, hello viewers. Welcome to our YouTube channel. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Fourier series and Laplace transform அப்படிங்கிற சப்ஜெக்டை பற்றி தான் பார்க்க போறோம். அதில் எஸ்பெஷலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Fourier சீரியஸ்க்கு பேசிக்காக என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியாடிக் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னு தேவை. ஸோ அந்த பீரியாடிக் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இது ஃபர்ஸ்ட் லெக்சர் வீடியோ. அப்கமிங்காக கண்டினியூஸாக வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பீரியாடிக் ஃபங்க்ஷன் யூஸ்வலாக பீரியட் அப்படின்னு என்ன சொல்லணும், ஒரு கன்சிக்யூட்டிவ் டைம். ஓகே, ஒரு ஈவனான டைம் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸில் இருந்தோம் அப்படின்னா 1 hour ஒன்ஸ் பெல் அடிப்பாங்க, அந்த மாதிரி தான். ஓகே, ஒரு ஈவனான டைமில் பிரேக் கிடைக்கிறது. அது மேத்தமெட்டிக்கலாக என்ன டெஃபினேஷன் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிடுறாங்க ஆர் டு ஆரில். It's said to be periodic if there exists a positive number omega. So omega அப்படிங்கிறது தான் பீரியட் அப்படின்னு சொல்ல போகிறோம். பாசிட்டிவ் நம்பர் ஒமேகா such that இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த ரெண்டு வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். சப்போஸ் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அதை தான் பீரியாடிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்ல போகிறோம். அதில் ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன நம்பர் கிடைக்குது, அந்த ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் பீரியட் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா ப்ரிமிட்டிவ் பீரியட் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகே, இதானது டெஃபினேஷன் ப்ரிமிட்டிவ் பீரியட் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு ஃபெமிலியரான ஃபங்க்ஷன் எடுப்போமே, சைன் எக்ஸ் அண்ட் காஸ் எக்ஸ். ஓகே, நமக்கு பேசிக் ஐடென்டிட்டிஸ்லாம் என்னன்னு தெரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சைன் 45 அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக இந்த ஆங்கிள் இருக்க போது. ஓகே, சைன் 45 டிகிரி அப்படிங்கிறப்ப இது நமக்கு 0 அப்படின்னு கிடச்சிடும், ஆர் 2π அப்படின்னு சொல்லுவோம், ஆர் 360 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வேல்யூ என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா π/2 அப்படின்னு சொல்ல போகிறோம். இது π அப்படின்னு சொல்லுவோம், இது 3π/2 ஆர் 270 அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகே, ஆர் 270. இப்போ sin 45 வேல்யூவும் sin 2π + 45. ஃபார் எக்ஸாம்பிள் sin 45 திஸ் ஆங்கிள் இஸ் 45. இந்த டிகிரி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா sin 45 is equal to sin of 360 + 45. இது ரெண்டு ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. 360 + 45 டிகிரி. நாட் ஓன்லி 360, 720 இருந்தாலுமே இது ஈக்குவல் ஆயிருக்கு. இந்த மினிமம் நம்பரை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரிமிட்டிவ் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜென்ரல் ஐடென்டிட்டி நமக்கு என்னன்னு தெரியும், சைன் ஆஃப் எக்ஸ் திஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் சைன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2π. ஓகே, இது ஆல்வேஸ் ட்ரூ. இந்த ரிசல்ட் வந்து காசுக்கும் ட்ரூவாக இருக்கும். இதுதான் பீரியாடிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். The trigonometric function sin and cos are a periodic function with primitive period 2π அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மினிமம் பீரியட் 2πன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இதை 2 waysல ப்ரூவ் பண்ணலாம். இது ப்ரூஃப் அப்படிங்கிறது டேரெக்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் நத்திங் பட் எஃப் ஆஃப் எக்ஸ். திஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒமேகா திஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் பை டெஃபினேஷன். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க, ஒமேகா கொடுத்துட்டாங்கன்னா இந்த நம்பரை தான் நம்ம பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். இது நம்பர் 2π அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 2 waysல ப்ரூவ் பண்ணலாம். ஒன்று வந்து கொஸ்டின் வந்து ஃபைண்ட் தி பீரியட் அப்படின்னு கேட்டாங்கன்னா வேற ஒரு அப்ரோச்சில் யூஸ் பண்ணணும். ப்ரிமிட்டிவ் பீரியட் 2π அப்படின்னு செக் பண்ண சொன்னாங்கன்னா அதை வேற ஒரு அப்ரோச்சில் செக் பண்ண போகிறோம். பட் இப்போ நம்ம இங்கே 2π கொடுத்துட்டாங்க, ஸோ நம்ம இனிக்வாலிட்டியை செக் மட்டும் தான் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நான் அதுக்காக ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்தேன், என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டேன். இந்த ஈக்குவேஷனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்கள். சைன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2π அப்படிங்கிற இனிக்வாலிட்டி இருக்குது. நமக்கு சைன் ஆஃப் a + b ஃபார்முலா தெரியும். ஓகே, ஸோ சைன் ஆஃப் a + b ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா சைன் ஆஃப் a plus b this equal to sin a cos b sin a cos b plus cos a sin b அப்படிங்கிறது நமக்கு இனிக்வாலிட்டி தெரியும். அந்த ரூல் தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணிங்க அப்படின்னு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். sin x cos 2π அப்படின்னு கிடச்சிடும் ப்ளஸ் cos x sin 2π அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ வேல்யூஸ்லாம் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா sin x sin 2π வேல்யூ 1 அப்படின்னு கிடைச்சிடும். ஓகே, 1 அப்படின்னு கிடைச்சிடும் 2π வேல்யூ. ஓகே, cos x sin 2π வேல்யூ 0 அப்படின்னு கிடைச்சிடும் இன்ட்டு 0. ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒன்லி sin xன்னு கிடைச்சிடும். இது ஒரு வே. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒமேகா ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கிடைச்சது. ஸோ ஒமேகா இஸ் தி பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பீரியட் வந்து 2π அப்படிங்கிறத ஈஸியாக ப்ரூவ் பண்ணிட்டோம். சப்போஸ் ஃபைண்ட் தி பீரியட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா வேற ஒரு அப்ரோச்சில் யூஸ் பண்ணணும். அந்த அப்ரோச் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சப்போஸ் sin x is periodic function அப்படின்னு அசியூம் பண்ண போகிறேன். இஃப் sin x is a periodic function அப்படிங்கிற ஒரு அசம்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். அசம்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு அந்த பீரியட் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண போகிறோம். பீரியாடிக் ஃபங்க்ஷன் தட் மீன்ஸ் sin of x plus omega, அந்த ஒமேகாவோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண போகிறோம் ப்ராப்ளம். ஸோ திஸ் ஈக்குவல் டு sin x. ஏன்னா அசம்ஷன் வந்து பீரியட் அப்படின்னு பீரியாடிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு அசியூம் பண்ணியிருக்கோம். நமக்கு என்ன இனிக்வாலிட்டிஸ் தெரியும் அப்படின்னா நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு sin x இருக்குது, அது லெஃப்ட் ஹேண்ட் சைடு மைனஸ் sin xன்னு கிடைச்சிடும். sin of
x plus omega minus sin x is equal to 0. Okay, so நமக்கு another formula தெரியும். sin of a sin a minus sin b அப்படின்னு சொல்லி formula இருந்தது அப்படின்னா sin a minus sin b அப்படிங்கிற formula என்ன அப்படின்னா 2 times cos of a plus b by 2 into sin of a minus b by 2. இது inequality, நமக்கு well known inequality தான். Okay, ஸோ இங்கே ரூல் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ சைன் ஆஃப் நமக்கு ஏக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஒமேகா இருக்குது, பிக்கு பதிலாக எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 times cos of x plus omega plus x by 2, that means a plus b, into sin of x plus omega minus x by 2, this is equal to 0 அப்படின்னு கிடைச்சது. இங்கே 2 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இப்போ நான் டிவிஷனில் வந்துடும். ஸோ ஒன்ஸ் அகைன் 0 ஆகிடும். இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஃபர்தராக என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா cos of 2x plus omega by 2 அப்படின்னு கிடைச்சிட்டோம். சைனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி sin omega by 2 அப்படின்னு கிடைக்கும். sin omega by 2, this is equal to 0 அப்படின்னு கிடைச்சிட்டோம். ஸோ நமக்கு ஒன் மோர் ரிசல்ட் தெரியும். ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது 0 அப்படிங்கிற வேல்யூ கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நம்பர் 0 ஆகிருந்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் a டாட் b is equal to 0. This implies either a equal to 0 or b equal to 0. ரெண்டு நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் 0 இருந்து தான் ஆகணும். ஓகே, ஸோ ஒன்ஸ் அகைன் இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இதோட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். காஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒமேகா பை 2 அப்படின்னு கிடைக்கும். நமக்கு ஒமேகா அப்படிங்கிறது ஒரு ரியல் நம்பர். ஓகே, ஸோ அதான் டெஃபனிஷனில் கொடுத்துருக்காங்க. சைன் ஆஃப் ஒமேகா பை 2, திஸ் வேல்யூ ஈக்குவல் டு 0. ஸோ இதில் நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா இந்த டேர்ம் நாட் ஈக்குவல் டு 0 ஆல்வேஸ். காஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒமேகா பை 2 நாட் ஈக்குவல் டு 0 ஃபார் ஆல் எக்ஸ். ஸோ எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் என்ன வேல்யூ சூஸ் பண்ணாலும் இது 0 ஆகாது. ரீசன் இங்கே ஒரு ரியல் நம்பரை ஆட் பண்ணுறதுனால கண்டிப்பாக 0 ஆகாது. அப்போ ஒரே பாசிபிள் என்ன அப்படின்னா சைன் ஆஃப் ஒமேகா பை 2ஓட வேல்யூ 0. சைனோட எந்த வேல்யூக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒமேகா பை 2ஓட வேல்யூ என்னவா இருந்தால் 0 ஆகும் அப்படின்னா n பையா இருந்தது அப்படின்னா 0 ஆகும். ஸோ ரெண்டு ஒமேகாவோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 times n பைன்னு கிடைச்சிடும். ஓகே, ஸோ நமக்கு ப்ரிமிட்டிவ் பீரியட் தான் 2 பைன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, என்னுக்கு பதிலாக நீங்கள் எந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணாலும் அது பீரியடாக இருக்கும். ப்ரிமிட்டிவ் பீரியட் அப்படிங்கிறது ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் நம்பர். ஸோ என்னுக்கு பதிலாக 1 அப்படின்னு அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2 பை. ஓகே, ஸோ இதுதான் ஃபைன் பண்ண வேண்டிய ரிசல்ட். சப்போஸ் செக் பண்ண சொன்னாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். வெரிஃபை ஃபைன் தி ப்ரிமிட்டிவ் பீரியட் அப்படின்னு கேட்டாங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணணும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். What about second example? Sin 2x and cos 2x are periodic function with primitive period pi. Okay, இது ரொம்ப ஈஸியான அப்ரோச் தான், அதே ப்ராப்ளம் தான். ஸோ இதை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ரிசல்ட் தெரியும் அப்படின்னு பாருங்கள். நமக்கு வெல் நோன் ரிசல்ட் என்ன தெரியும் அப்படின்னா sin x is always periodic function with period 2 pi. sin of x plus 2 pi, இது நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட் தான். நம்ம எதுக்கு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா sin 2xக்கு ப்ரூவ் பண்ணணும். ஓகே, நான் sin 2x அசியூம் பண்ணுறேன். sin 2x ஈக்குவல் டு ஓகே sin of 2x plus 2 pi அப்படின்னு சொல்லி நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ பை டெஃபனிஷன் ஓகே இதில் வந்து 2 அப்படிங்கிற டேர்மை காமனாக வெளியில் எடுத்துடலாம். sin of 2 times x plus pi. ஓகே, sin of ஓகே, ஸோ இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியட் பைக்கு ஈக்குவலாக இருக்கும். திஸ் இஸ் பீரியட் பைக்கு ஈக்குவலாக இருக்குது. தேர்ஃபோர் sin 2x. ஸோ ஒன்ஸ் அகைன் இங்கே எக்ஸ் அப்படிங்கிற டேர்ம் இருக்குது, இங்கே எக்ஸ் ப்ளஸ் பை அப்படிங்கிற டேர்ம் இருக்குது வித் பீரியட் பை. தேர்ஃபோர் sin 2x is a periodic function, with period pi. Okay, இது another question. Then third example, periodic function example. F of x is equal to cos x. Constant function is a periodic function. In fact, every positive real number. Okay, so first constant function அப்படின்னா என்னன்னு தெரியும் நமக்கு. Okay, so domain la function அப்படினாலும் நமக்கு domain and codomain 2 sets கிடைச்சிருக்கணும். So நான் domain and codomain ரெண்டுமே set of all real numbers சூஸ் பண்ணுறோம். Okay, ஸோ டொமைனில் வாட் எவர் இட் மே பி எலமெண்ட்ஸ், டொமைனில் எவ்வளோ எலமெண்ட் இருந்தாலும் அது எங்கே மட்டும்தான் மேப் ஆகுது, எல்லா எலமெண்ட்டுமே ஏதோ ஒரு எலமெண்ட்டுக்கு மட்டும் தான் மேப் ஆக போதும். அந்த எலமெண்ட்டை சி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் வாட் எவர் இட் மே பி, இதுதான் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஏதோ ஒரு டேர்முக்கு மட்டும்தான் மேப் ஆகும் கான்ஸ்டன்ட்டுக்கு. ஓகே, எந்த ஒரு நம்பர் எடுத்தாலும் அது பீரியாடிக் ஃபங்க்ஷனாக இருக்கும். இட் ஹாஸ் நோ ப்ரிமிட்டிவ் பீரியட். ஏன்னா ஸ்மாலஸ்ட் நம்பர் கிடையாது. நீங்கள் எவ்வளோதான் சின்ன நம்பராக சொன்னாலும் என்னை விட ஒரு பெரிய அதை விட சின்ன நம்பர் என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு தான் சிம்பாலிக்காக சொல்ல வராங்க. ஸோ மேத்தமெட்டிக்கலாக ப்ரூஃப் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பீரியாடிக் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ்
ஒமேகா அப்படிங்கிறது என்னோட பீரியட் அப்படின்னு சொல்லி அசீவ் பண்ணுறேன். நான் எக்ஸுக்கு பதில் வேறு எந்த டேர்ம் வேணாலும் எடுத்துக்கலாம், வாட் எவர் இட் மேபி. ஓகே, எந்த ஒரு டேர்ம் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ண போகிறோம். கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஒன்ஸ் அகைன் ஒமேகா அப்படிங்கிறது ஒரு ரியல் நம்பர், எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரியல் நம்பர். ஆட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு சம் மோர் டேர்ம் தான் கிடைக்க போகுது. டொமைனில் நீங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஒமேகா அப்படிங்கிறது டொமைனில் உள்ள எலமெண்ட் தான். ஒன்ஸ் அகைன் இது எதுக்கு தான் மேப் ஆகும் அப்படின்னா சி அப்படிங்கிற எலமெண்ட்டுக்கு தான் மேப் ஆகும். ஓகே, சி இது பீரியாடிக் ஃபங்க்ஷன் தான், பட் இதோட மினிமம் பீரியட் என்ன அப்படின்னு சொல்ல முடியாது. தட் மீன்ஸ் நோ ப்ரிமிட்டிவ் பீரியட். ஓகே, ஸோ another problem. First problem, let f and g be a periodic function with a period omega each and let a and b be a real numbers. Prove that. Okay, so ஒரு தியரம் ப்ராப்ளமாக கொடுத்துருக்காங்க, இதை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இட்ஸ் ஏ பீரியாடிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரூஃப் ஆர் சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. given information f and g are periodic function. Okay, f and g are periodic function with the period omega. Okay, with period omega. So that means என்ன சொல்ல வராங்க அப்படின்னா f of x equal to f of x plus omega. Since f is a periodic function, so call it as equation number 1. I am going to have another equation. G of x is equal to g of x plus omega. This is equation number 2. Okay, இது கொடுத்திருக்க information and one more information, a and b, a comma b are real numbers, b are real numbers. இது கொடுத்திருக்காங்க. என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா to prove af plus bg is a periodic function with a periodic function with the period omega. So omega periodல periodic function அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். மீன்ஸ் என்ன ப்ரூவ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா af plus pg of x plus omega this equal to af plus bg of x அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். இது ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த ப்ரூஃப்காக என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடை அசீவ் பண்ணுறேன். ஓகே, என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடை அசீவ் பண்ணிக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன அசீவ் பண்ண போகிறோம் அப்படின்னா af plus bg of x plus omega. ஸோ அசீவ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இது எப்படிலாம் ஸ்ப்ளிட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா a into f of x plus omega அப்படின்னு அப்ளை பண்ணலாம், ப்ளஸ் b into g of x plus omega அப்படிங்கிறத அப்ளை பண்ணுவோம். பை ஈக்குவேஷன் 1 and 2, f of x plus omega ஓட வேல்யூ என்னன்னா f of x, g of x plus omega ஓட வேல்யூ g of x. ஸோ a into f of x plus g into plus b into g of x. ஸோ இதில் இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா a into f plus b into g of x. So therefore af plus bg is a periodic function with a period omega. ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். இதான் ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட், ப்ரூவ் பண்ணிட்டோம். இட்ஸ் அவர் ஃபர்ஸ்ட் ரிசல்ட். What about second problem? If omega is a period of f, prove that n omega is also period of f where n is any positive integer. இட்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான, இது ஐட்ரேட்டிவ் மெத்தடில் தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். இந்த ப்ராப்ளத்தை ஐட்ரேட்டிவ் மெத்தடில் தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. given okay omega is a period of f, that means f of x plus omega this is equal to, where n is any positive, okay, f of x plus omega is equal to f of x. இது கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் with period of omega. என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா n omega is also period of f அப்படின்னு சொல்லணும். அதாவது என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா to prove f of x is equal to f of x plus n times omega. இதை ப்ரூவ் பண்ணணும். இந்த ரிசல்ட் தான் ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, இது எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஐட்ரேட்டிவ் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் f of x is equal to f of x plus omega by given information. F is a period with period of omega. Okay, so second stepல நான் கன்சிடர் பண்ண போறேன் அப்படின்னா இந்த ஹோல் டேர்ம் x plus omega-வ நான் x ன்னு சொல்லி அசீவ் பண்ணா அப்படின்னா எனக்கு அடுத்த ஸ்டெப் எப்படி கிடைச்சிருன்னு பாருங்க. x plus omega with period omega ன்னு கிடைச்சிரும்.
So this is nothing but f of x plus 2 times omega கிடைக்கும். ஸோ நான் ஃபர்தராக அப்ளை பண்ண அப்படின்னா இந்த ஹோல் டேர்மை நான் எக்ஸ்ன்னு சொல்லி அசியூம் பண்ணேன் அப்படின்னா எனக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகிடும், எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 ஒமேகா வித் பீரியட் ஒமேகான்னு கிடச்சிடும். இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகிடும், எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3 ஒமேகா அப்படின்னு கிடச்சிடும். ஸோ இதே மாதிரி நான் கண்டினியூ பண்ணிகிட்டே வந்தேன் அப்படின்னா அட் லாஸ்ட் ஸ்டெப்பில் எனக்கு என்ன கிடச்சிடும் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் n டைம்ஸ் ஒமேகான்னு கிடச்சிடும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு f of x equal to f of x plus n omega. That means n omega is the period of f. This implies n omega is a period of the function f. Next result. Okay, next problem. Let n be any positive integer. Prove that sin nx is a periodic function with the period 2 pi by n அப்படிங்கிறத prove பண்ண போறோம். Okay, so ரொம்ப simple தான் solution. ஓகே, சின்ஸ் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா sin x பற்றி தெரியும், sin nx பற்றி தெரியாது. சின்ஸ் sin x is a periodic function, sin x equal to sin of x plus 2 pi. It's a periodic function with the period 2 pi. Okay, for all x, it's given, it's a known result. Okay, so let நம்ம என்ன அசியூம் பண்ண போறோம் அப்படின்னா sin nx g of x னு அசியூம் பண்ண போறோம். நம்ம சிம்பாலிக் நோட்டேஷனுக்காக g of x is equal to sin nx அப்படின்னு சொல்லி அசியூம் பண்றோம். நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா g of x equal to g of x plus 2 pi by n அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். ஓகே, அதாவது to prove, our aim is to prove g of x is equal to g of x plus 2 pi by n அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். இதான் சொல்கிறாங்க sin nx is a periodic function with the period 2 pi by n. ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் என்னோட ரைட் ஹேண்ட் சைடை சூஸ் பண்ணுறேன். ஓகே, நான் என்னோட ரைட் ஹேண்ட் சைடை சூஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட்டை ப்ரூவ் பண்ண போகிறேன், எக்ஸ் ப்ளஸ் 2 pi by n அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ வாட் அபவுட் g of x? g of x is equal to sin nx. ஸோ நான் இப்போ ஃபங்க்ஷன் இந்த டெஃபினேஷன் அப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு பாருங்கள், sin of n into xக்கு பதிலாக என்ன டேர்ம் யூஸ் பண்ணியிருக்கோம், x into x plus 2 pi by n அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குது அப்படிங்கிறத பாருங்கள். திஸ் ஈக்குவல் டு உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். உள்ள மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா sin of n into x nx plus, ஸோ இது உள்ள மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா n கேன்சல் ஆகிடும். ஸோ 2n pi அப்படி n கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா ஒன்லி 2 pi அப்படின்னு கிடச்சிடும். ஒன்லி 2 pi அப்படிங்கிறது கிடச்சிடும். ஸோ நமக்கு ஆப்வியஸாகவே ரிசல்ட் தெரியும், sin x is a periodic function with period 2 pi அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம டேரெக்டாக இப்படி எழுதிடலாம் அப்படின்னா இந்த கண்டிஷனை sin of nx அப்படின்னு எழுதிடலாம். ரீசன் 2 pi, sin of 2 pi கூட வேறு எந்த ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ணாலும் உங்களுக்கு இதே எலமெண்ட் தான் ஆன்சராக கிடைக்கும். ஓகே, ஸோ ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா sin of x plus 2 pi, this is equal to sin x. It's obvious result. Okay, so therefore this one. What about sin nx? Sin nx is nothing but g of x. இதான ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட். g of x is equal to g of x plus 2 pi by n. Therefore sin nx is a periodic function with the period. Okay, or better 2 pi by n is a period of sin nx. Okay, then last problem I think so. Let f of x be a periodic function with the period omega. Prove that for any positive real number a, f of ax is also period. Okay, so first என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க, solution என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா f of x is a periodic function அப்படின்னு கொடுத்துட்டாங்க. that means என்ன சொல்றாங்க அப்படின்னா f of x plus omega equal to f of x for all x. It's given information. Okay, so once again ப்ரீவியஸாக என்ன ப்ரூவ் பண்ணமோ அதே கேஸில் தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். லெட் g of x is equal to f of ax அப்படிங்கிறத அசியூம் பண்ண போகிறோம். g of x is equal to f of ax, சிம்பாலிக் நோட்டேஷன் தான். ஓகே, ஸோ என்ன ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டு ப்ரூவ் f of ax தான் நம்ம g of x னு அசியூம் பண்ணியிருக்கோம். தட் மீன்ஸ் g of x equal to g of x plus
ஒமேகா பை ஏ. ஒமேகா பை ஏ தான் ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட். ஸோ ஃபார் தட் ஒன்ஸ் அகைன் நான் என்னோட ரைட் ஹேண்ட் சைடு தான் அசியூம் பண்ண போகிறேன். ஜி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒமேகா பை ஏ. ஸோ திஸ் ஈக்குவல் டு நான் ஒன்ஸ் அகைன் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ண போகிறோம். எஃப் ஆஃப் ஏ எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எஃப் ஆஃப் ஏ இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக டேர்ம்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். எக்ஸ் ப்ளஸ் ஒமேகா பை ஏ. ஸோ ஒன்ஸ் அகைன் உள்ள மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எஃப் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏஏ கெட்டிங் கேன்சல் நமக்கு ஒமேகான் மட்டும் கிடச்சிடும். ஓகே, ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன அசீவ் பண்ணியிருக்குன்னு பாருங்கள், எஃப் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஒமேகா. ஓகே, ஸோ இட்ஸ் நத்திங் பட் எஃப் ஆஃப் ஏஎக்ஸ். ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஃபோட பீரியட் ஒமேகா அப்படின்னு இருக்கும். இங்கேயும் எஃபோட பீரியட் ஒமேகாவாக இருந்தது அப்படின்னா பை டெஃபனிஷன் எஃப் ஆஃப் ஏஎக்ஸ் அப்படின்னு கிடச்சிடும். ஓகே, ஸோ இப்போ கண்டிஷன் வாட் அபவுட் எஃப் ஆஃப் ஏஎக்ஸ். எஃப் ஆஃப் ஏஎக்ஸ் என்னவோ அசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு அசீவ் பண்ணியிருக்கோம். ஜி ஆஃப் எக்ஸ் இதான் ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட். ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒமேகா பை ஏ. therefore ஒமேகா பை ஏ is a period of what about f of ax, f of a into x. Proof over. Okay, problem over. Thank you.